உயர்ந்த மனிதன், நல்ல உயரமா வந்திருப்பாப்ல, கொள்கையும் உயர்ந்த தூரத்தில் வச்சிருக்காரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு அந்த கட்சியின் தலைவர் சொன்ன அந்த கருத்தை எடுத்து மேடையில் பேசியதற்காகவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். பல பிரச்சனை, பல எதிர்ப்பு ஈழத்தமிழர் விவகாரத்துல. எனக்கு எல்லாரும் சேர்ந்து அதிமுக கூட்டணியில இருந்து பேசி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கி நெருக்கடி கொடுத்தாங்க. எங்களை நசுக்குறாங்க, எங்களை பிசுக்குறாங்க, எங்களை ஓரமா உட்கார வைக்கிறாங்க, எங்களை ஒதுக்குறாங்க அப்படின்றதான குற்றச்சாட்டு. அது உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எதிர்த்து நாங்க வேலை செய்யறது இல்லைங்க. ஏன் துணை முதல்வருக்கு ஆசைப்படணும்? ஸ்ட்ரைட்டா பிரதமர் ஆயிடுறாங்க அப்படின்னு நம்ம பேசினாப்ல. அட என்னங்க, இன்னும் உங்களுக்கு தெரியாது, ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால குயிக்கா வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு. குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் முருகன். அழிவின் விளிம்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நீண்ட நாட்களா நான் சொல்லி வந்த அந்த செய்தி நிறைவேறிடுச்சு. அந்த கட்சி 2-3 உடையுங்க, கட்சியில கொள்கையும் இல்லை, கொண்ட கடலையும் இல்லைன்னு சொன்னேன். அப்ப சில நண்பர்கள் இல்லைங்க, நீங்க என்ன அப்படி சொல்றீங்க தம்பின்னு சொன்னாங்க. விசிக அழிந்து உடையும் நிலையில் வந்து விட்டது. இந்த கட்சி உடைய போகுதுங்க. ஐ எம் சோ ஹாப்பி அப்படின்ற இடத்துல இன்னைக்கு ஒரு மூவ்மெண்ட் நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னா, கட்சியில ஆதவ் அர்ஜுனான் ஒருத்தர் இருந்தாரு, உங்களுக்கு நல்லா தெரியும். உயர்ந்த மனிதன், நல்ல உயரமா வந்திருப்பாப்ல, கொள்கையும் உயர்ந்த தூரத்தில் வச்சிருக்காரு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு அந்த கட்சியின் தலைவர் சொன்ன அந்த கருத்தை எடுத்து மேடையில் பேசியதற்காகவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். நிரந்தரமா நீக்கிட்டா கொந்தளிச்சிருவாங்க சிறுத்தை குட்டிகள், நம்ம நல்லது தானே கேட்டார் இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிடுவான்ட்டு தற்காலிகமாக 6 மாதத்திற்கு அப்படின்ற போல ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறன்ற லெட்டர் பேட போட்டிருக்காங்க. இந்த லெட்டர் பேர வன்னிக்குரல் நம்ம ஆள் ஷேர் பண்ணியிருக்காப்ல. அப்போ அந்த வன்னிக்குரல் ஒரு 6 மாசம் முன்னாடி பேட்டி கொடுக்குறப்ப சொன்னாரு, எங்க தலைவரை முதல்வர் ஆக்குறது தான் கட்சி தொடங்கணும், 2026 எங்கால முதலமைச்சர் ஆக்குறோம்னு சொன்னாப்ல. இவரும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்டார். இவரை பங்கு கேட்டாரு, அவர் வன்னிக்குரல் முதலமைச்சர் ஆகிறது கேட்டாரு. அப்ப கட்சி எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு கட்சிக்கே தெரியல. நான் சொன்னது புரிஞ்சுங்களா? கட்சி இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு கட்சிக்கே தெரியல. இப்ப இந்த ஆதவ அர்ஜுனா அப்படி என்ன தப்பா கேட்டுவிட்டாப்ல? 4க்கும் 5க்கும் 40 முறை நடக்க வேண்டும், கூனி குறுகி நிற்க வேண்டும், நாணி நிற்க வேண்டும் அப்படின்னு பேசினது யாரு? சாட்சாச் அந்த கட்சியின் தலைவர் தான். எப்ப மக்கள் நல்லா கூட்டணி இருக்கிற பொழுது, கண்ணாடி வீரர்களோடும் கட்டு வீரர்களோடும் அப்படின்னு பேசினது எப்போ? அதே கூட்டணி இருக்கிற போது. இங்க சாரைய வியாபாரிகள் அப்படின்னு சொன்னது யாரு? எப்ப சொன்னாரு? அதுவும் அப்பவே தான். காங்கிரஸோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொன்னது யாரு? நம்ம ஆளுங்க. எப்ப சொன்னாரு? ஈழப்போர் விவகாரத்துல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? நாட்டுல பல பிரச்சனை, பல எதிர்ப்பு ஈழத்தமிழர் விவகாரத்துல. காங்கிரஸ், விசிக, திமுக 3 கட்சி மட்டும்தான் ஒரு அணியில் நின்றோம். எனக்கு எல்லாரும் சேர்ந்து அதிமுக கூட்டணியில இருந்து பேசி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கி நெருக்கடி கொடுத்தாங்க. ஆனா நான் போகலையே, போக மாட்டேன், ஏன்னா எனக்கு திமுக விசுவாசம், நான் போகல அப்படின்னு சொன்னவர் நம்ம ஆளு. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலே போகல. அடுத்த தேர்தலில் ஆட்சியில் பங்கேற்கிறவங்க கொடுக்கல. இன்னைய வரைக்கும் அந்த கட்சி பொது தொகுதி நிற்கிறதுக்கு வழி இல்லை. ஏங்க, எங்களை நசுக்குறாங்க, எங்களை பிசுக்குறாங்க, எங்களை ஓரமா உட்கார வைக்கிறாங்க, எங்களை ஒதுக்குறாங்க அப்படின்றதான குற்றச்சாட்டு. ஆட்சி அந்த கட்சியின் இடத்துல இருக்குது, அந்த கட்சி வச்சுக்கு கூட்டணி இடத்துல இருக்குது. துணை முதல்வர் கேட்கறதுக்கு துணிவில்லை. துணை முதல்வர் கேட்கிறாங்க அப்படின்னு பேசின உடனே சொல்லிட்டாப்ல, உதயநிதிக்கு துணை முதல்வர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு எங்க கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதெல்லாம் எதிர்த்து நாங்க வேலை செய்யறது இல்லைங்க, அதெல்லாம் எதிர்பார்த்து நாங்க வேலை செய்யறது இல்லைங்க, எங்களுக்கு கிடைக்கும் போது கிடைக்கட்டுங்க, நான் தகுதியானவங்க, ஏன் துணை முதல்வருக்கு ஆசைப்படணும், நான் ஸ்ட்ரைட்டா பிரதமர் ஆயிடுறேங்க அப்படின்னு நம்ம பேசினாப்ல. கட்சியின் தொண்டர்களுக்கு இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும், இந்த கட்சி நோக்கம் திமுக கிட்ட கடைசி வரைக்கும் 2-3 சீட்டு 4 சீட்டு வாங்குறது தான் இருக்கு, தவிர வேற வழி இல்லை அப்படின்ற இடத்துல இருக்குது. ஆகையால் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டே வரேன், விடுதலை சிறுத்தைகள் என்ற கட்சி சிறுத்தை குட்டிகளை ஏமாத்தி பிழைச்சிட்டு இருக்குது. இந்த கட்சியின் நோக்கம்ங்கிறது திமுகவுக்கு அடிமை வேலை பார்க்கணும். இன்னொரு டீம் வருது, விஜயகாந்த் அவர்கள் வர்றாருன்னா இவர் வளர்ந்துருவாரோ அப்படின்னா அவர்கிட்ட போய் சேர்ந்து அவருக்கு சோழியை முடிச்சுட்டு அடுத்த கட்சிக்கு வந்துடுறது. சோழியை முடிச்சுட்டு இவர் சொன்ன மாதிரி இல்லை, நெல்லைக்கண்ணன் சொன்ன மாதிரி சொல்லப்பா, கட்சியை ஜோலி முடிச்சுட்டு வந்துடுறது. பண்ணிட்டாங்களா இல்லையா? விஜயகாந்த் கட்சி இப்போ எங்கே போச்சு? காரணம் யாரு? இந்த கூட்டணி போன இடங்கள்லாம் விளங்காது. இந்த கம்யூனிஸ்ட் கூட்டணி இவங்கெல்லாம் போய் கால் வச்ச இடம் அந்த இடம் விளங்காது. வச்சாங்க, அந்த கட்சியை முடிச்சு கட்டிட்டு வந்தாச்சு. அப்போ நோக்கம் என்னவா இருந்திருக்குது? திமுகவிற்கு பி டீமை வேலை செய்யணும், அல்லது திமுகவிற்கு இந்த குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வாக்கை கொண்டு கொடுத்து நானும் இருக்கிறேன் பெரிய தலைவன் காட்டிக்கணும். இதுதான் நிலைமை. இல்லைங்க விசிக ரொம்ப நல்ல கட்சிங்க அப்படின்னா இப்போ ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய ஒரு வாக்காளர், சராசரி வாக்காளர்னு கொடுக்குறாங்க. இந்த 2026 தேர்தலில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, 2026 தேர்தலில் நான் துணை முதல்வர் அப்படின்ற
விஷயத்தை அவர் பிரகடனப்படுத்தட்டுங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு துணை முதல்வர் கொடுத்தால் மட்டும்தான் கூட்டணி பேசட்டுமே, சும்மா பேசட்டும். நான் ஒன்றும் அறிக்கைலாம் கொடுக்க சொல்லல, கூட்டணின்னு சொல்லதான் சொல்றோம். துணை முதல்வர் கொடுத்தாதான் கூட்டணின்னு கம்பல்சரி பண்ணி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட சொல்லல. பேசுவாங்களா விடுதலை சிறுத்தை கட்சி? இதை கேட்கும் பொழுதே சிறுத்தை குட்டிகளுக்கு மனசுக்குள்ள உங்களுக்கு நெருடல் வருதுல்ல. நம்ம தலைவர் எப்படிங்க துணை முதல்வர், நம்மளுக்கெல்லாம் கொடுப்பாங்களா? வருதுல்ல. இதையத்தான் ஆதவ அர்ஜுன் அந்த கட்சிக்குள்ள இருந்து கேட்கிறாரு. அது என்ன மன்னர் பரம்பரை? தாத்தாவுக்கு அப்புறம் பையன், பேரனின் மகன். 4 தலைமுறையா நீங்க என்ன சித்த வைத்திய குடும்பம் மாதிரி அப்படியே ஒன்னாவே இருப்பீங்களா? நீங்க தான் ஆட்சி பண்ணணும். இந்திய சுதந்திரம் வாங்கலையா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உழைக்கிற நீங்க ஒரு துணை முதலமைச்சரை கொடுங்க, ஆட்சியில் பங்கு கொடுங்க, அதிகாரத்தில் பங்கு கொடுங்க, இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக்கி விடுங்க. எங்களை கோவிலுக்குள்ள உள்ள விடாதேங்கிறான் ஒருத்தன், நீ வராதே கோயிலுக்கே போகாதங்கிற, 2 பேரும் ஒண்ணு தானே. எங்களையும் கோயிலுக்குள்ள விடுறதுக்கான அறநிலைத்துறை அமைச்சராக்கி விட மாட்டேன், இந்த கேள்வி அவர் கேட்கிறாரு. எங்களையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் கொடுக்க மாட்டேன், எங்களையும் வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் கொடுக்க மாட்டேன், எங்களையும் நிதியமைச்சராக விட மாட்டேன். கொடுக்கிறதே எப்ப பார்த்தாலும் பிற்படுத்தப்பட்ட துறை அமைச்சராக கொடுக்குற ஒரே ஒரு பதவி, அதுவும் அந்த பகுதியிலே கொடுத்துடுறது. அப்ப எங்களுக்கு என்னதான், இந்த கட்சிக்கு என்னதான் ரெஸ்பான்சிபிள்? இந்த மக்களை வச்சு ஓட்டு மட்டும் தான் வாங்குறீங்க அப்படின்ற விஷயத்த ஆதவ அர்ஜுனா போட்டு உடைச்சிட்டாப்ல. போட்டு உடனே இந்த கூட்டத்துக்குலாம் ஒரே கதறல். ஐயோ என்ன இப்படி சொல்லிட்டா, நம்ம திமுக வந்து வெளியே வச்சிருவாங்க இவ்வளவு இருக்க, கூட்டணியில வேட்டு வச்சிருவாங்க இவ்வளவு சொல்லி முடிவு பண்றாங்க. சத்தம் இல்லாமல் அவரை கட்சியிலும் தூக்குறாங்களாமா. இந்த கொள்கை நாங்க வந்து திமுக அடிமைதான் அப்படின்றத வெளியே சொல்லாம சொல்லி வெளியே தூக்குறாங்களாம். இதுதான் அவங்களோட நோக்கம். அப்படின்னா எவ்வளவு மோசமான சிந்தனை இருக்கும் பாருங்க. விஜய் என்னப்பா கேட்டாரு? திருமாவளவன் அவர்கள் சொன்ன ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் தர்றேன் அப்படின்னு பேரை சொல்லாம நீங்க எதிர்பார்க்கறத தர்றேன்றத சொன்னாரு. ஏங்க 35 வருஷமா அரசியல் அனுபவத்தில் இருக்கிறேன், நான் போய் அந்த கட்சி கூட அப்படின்றாங்க. ஒரு பக்கம் திமுக கூட்டணி சார்ந்தவங்க இணையதளத்தில் பேசுறவங்க, இணையதளத்து திமுக அடிமைகள் எப்படி எழுதுன்னு சொன்னா, திருமா இல்லாட்டி நாங்க ஜெயிக்க முடியும், எங்களால தான் திருமாவால் நாங்க இல்லை அப்படின்னு பேசுறாங்க. இன்னும் ஒருமையில கடுமையான வார்த்தைகளை பேசுறாங்க. அவ்வளவு இருந்தும் அந்த கூட்டணியில் இருப்பாங்கன்னா இவங்களோட நோக்கம் என்னவா இருக்கு? நான் ஆரம்பத்தில் சொன்ன போறேன், இந்த கட்சி தொண்டர்கள் புதிய சிறுத்தை குட்டிகள் விழித்துக் கொண்டிருக்கிறாங்க. சீக்கிரமா உடையும், 4-5 உடையும் இந்த கட்சி. ஏற்கனவே நாகை திருவிழான்னு ஒரு பேட்ச் அள்ளிட்டு போயிட்டாப்ல. இப்போ நம்ம ஆதவ அர்ஜுனா 6 மாசம் லெட்டர் பேட போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஆள்கிட்ட இல்லாத பணம் ஒன்றும் கிடையாது. நினைச்சாருன்னா நாளை காலையில் கட்சி ஆரம்பிச்சிருவாப்ல. இல்லைன்னா தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு நேராக விஜய் கூட டைப் பண்ணி தலைவா நீங்க வேங்கவேலுக்கு வாங்கன்னு ஏற்கனவே பேசுறாப்ல. இன்னும் அவரை தலைமையேற்று கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்கிட்ட இல்லாத பணமும் இல்லை, விஜய்கிட்ட இல்லாத பணமும் இல்லை. ஸ்ட்ரைட்டா அவங்க களத்தில் இறங்கிடுவாங்க. அப்போ விடுதலை சிறுத்தை கட்சி கிட்டத்தட்ட அழியும் விளிம்பில். ஒரு பாதி சீமானண்ட வந்தாச்சு. ஈழத்தமிழர் விவகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் பண்ண துரோகத்தை உண்மை தெரிஞ்சுக்கிட்ட கூட்டம் இங்கே வந்தாச்சு. ஒரு பாதியை நாகை திருவிழா நாட்டை போட்டு போயாச்சு. மீதி கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறதையும் கம்யூனிஸ்டுக்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிறத இந்த ஒருத்தர் பாட்டு அலைவாப்பிலையா நீளம் பண்பாட்டு மையம்னு வச்சுக்கிட்டு, நீங்க என்னதான் இருந்தாலும் எங்க மக்களுக்குள்ள நீங்க திருமண உறவுகள் வச்சுக்கிறது இல்லை. நீங்க வந்து பாருங்க, பேப்பர் கப்பில் டீ கொடுக்குறா அப்படின்றது, அதுலேயும் ஒருத்தர் சாதி கண்டுபிடிச்சிருக்காப்புல, அவர்கிட்ட கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. மிச்சம் கொஞ்சம் இருக்கிறது எங்க இருக்குது? அதையும் அந்த கட்சி உடைய வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். என்னுடைய நோக்கம், நான் இந்த வீடியோட நோக்கம் என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடையும் அப்படின்றத மையமாக தான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா உடையும். இந்த கட்சி, அந்த கட்சியோட தலைமை எடுக்கிற எந்த ஒரு முடிவும் அவர் சொல்ற அந்த சமூக மக்களுக்கு பிரயோஜனமே படலை. அவருக்கு பிரயோஜனப்பட்டிருக்கு. அவரை நம்பி 6 சீட்டு 8 சீட்டு 3 சீட்டு வாங்குற அந்த வேட்பாளர் நின்று சட்டமன்றத்துக்கு போனவங்க வசதியா இருக்காங்க. இன்னமும் அந்த மக்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் இருக்காங்க. இன்னமும் காந்தாரியம்மன் கோவில் கட்டப்படலை. இன்னமும் துப்புரவு பணிக்கு இவங்க சொல்ற நாயுடு, ரெட்டி, நாடார், தேவர், கவுண்டர், பிள்ளைம்பாள் எந்த வேலையும் அவர்கள் கொண்டு துப்புரவு பணி பண்ண விடலை. துப்புரவு பணிகள் குறிப்பிட்ட சாதியை மட்டும் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு நிறைவேற்றீங்க, அவங்களுக்கு மட்டும் வேலை கொடுக்குறீங்க, தனிநபர் தீர்மானம் நிறைவேற்றி வேற ஆளு போடணும்னு சொல்லல. எங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அரசாங்கம் வேலை கொடுக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவங்க சொல்ற இந்த சமத்துவ கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி, இது பேசுற பெரியாரிய திடல், அந்த திடல்ல இருக்கக்கூடிய கக்கூசை கிளீன் பண்றது, சாப்பிட்ட எச்சியல் எடுக்கிறது, அது கூட எங்க சாதியத்தான் பயன்படுத்துறீங்கன்ற கேள்வி கேட்க முடியல அவங்களால. அவரோட நோக்கம் என்னவா இருக்குது? திமுகவிற்கு அடிமை வேலை செய்யணும். அப்போ அடிமை வேலை செய்யறதுக்குன்னே ஒரு கட்சி இருக்கணும். அந்த கட்சி தேவையில்லைங்கிற, இந்திய சுதந்திரம் அடைஞ்சிருச்சு, சிறுத்தை குட்டிகள் கொஞ்சம் உஷாரா விழிச்சுக்கணும்னு சொல்றதுக்கு தான் இந்த பதிவு பண்ணியிருக்கேன். இதனால சில சிறுத்தை குட்டிகள் கோவப்பட்டுக்கலாம், நீங்க கோவப்பட்டுக்கிடுங்க. ஆனா உங்க தலைமை என்ன செஞ்சுக்கிறது? ஒரு நிமிஷத்தை மண்டையில் இருக்க மூளையை பயன்படுத்தி, உங்க அம்மா அப்பாவும் இந்த கட்சி என்ன செஞ்சது, உங்க அண்ணன் தம்பிக்கு இந்த கட்சி என்ன செஞ்சது, இந்த கட்சிக்காக உழைச்ச கடைசி நீங்க கண்ணில் பார்த்த ஒரு தொண்டருக்கு இந்த கட்சி என்ன செஞ்சது? சோர்மரம் பண்ணாரே, அவருக்கு உள்ளாட்சி தேர்தலாவது சீட்டு கொடுத்ததா? எல்லாம் யோசிங்க. யோசிச்சுட்டு அப்புறம் என் மேல குறை சொல்லுங்க. கண்டிப்பா அந்த கட்சிகளையும் காத்திருக்கிறேன். நன்றி. புரோக்கர் இல்லாமல்
வீடு நிலம் வாங்க விற்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்குது. குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்.